ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். நம்ம அம்மா வீட்டை சுற்றி நிறைய செடி வச்சுருக்காங்க. அதில் ஒரு செடியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாவக்காய் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெரிய சைஸும் இல்லாமல் குட்டியாக இருக்குது, அதாவது மிதிப்பாவையும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ். நம்ம கடையில் எவ்வளோ தான் காய்கறிகள் பார்த்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடியிலேருந்து ஒரு காய் எடுத்து சமைச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஒரு மன நிம்மதியாகவும் இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் செடி. இந்த பாவக்காய் செடியை காயை எடுக்கிறதுக்கு ஒரு புது மெஷின் தான் கண்டுபிடிக்கணும் போல். எவ்வளோ தான் நம்ம தேடி எடுத்தாலும் நம்மள்ட்ட இருந்து 2 காயாவது தப்பிச்சிருது. அப்படி தப்பிச்ச காயப்புறம் செடியிலே விட்டிங்க அப்படின்னா பழுத்துரும். அந்த பழத்துலேருந்து தான் நம்ம என்னது விதை எடுத்து அடுத்த பேட்ச் செடிக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். 3 பேர் தேடியும் நம்மளை அறியாமையே நிறைய காயை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடி மேலே பந்தல் போட்டுருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். இது கத்திரிக்காய் செடி மேலேயே படர்ந்து வந்ததுனால அந்த உள்ள கத்திரிக்காய் செடி அப்படியே அமைக்கிடுச்சு. இவர் தான் நம்ம வீட்டோட குட்டி விவசாயி. இவர் என்ன பண்ணும்? கசக்குமா இனிக்குமா? கசக்கும். பாகற்காய் அப்புறம் என்ன ஒரு பாவக்காய்? அம்மா பதில் சொல்லு. பந்தலிலே பாவக்காய் தொங்குதடி லோலாக்காய். பாவக்காய் தூக்கி காட்டு. இந்த பாவக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஃபெர்டிலைசருமே கிடையாது, நேச்சராக தான். அதாவது தண்ணி, கிச்சன் வேஸ்ட்டு மட்டும்தான் போட்டு அம்மா உருவாக்குறாங்க. இதே மாதிரி நம்ம வீட்டில் நிறையா செடி இருக்குது. இதை பற்றின அப்டேட் அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செடி இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, யார் மெயின்டைன் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது செடியில் எடுத்த காயப்பெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ காய் இருக்குதுன்னு. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 3/4 கிலோ, அதாவது 700 கிராம் கிட்டே இருந்துச்சு. அதில் பாதி பழுத்து போயிடுச்சு. அந்த பழத்தையெல்லாம் எடுத்து விதைக்கு, அதாவது காய வச்சுருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு யூஸ் ஆகும். யாருக்காவது இது விதை வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.